Hi friends, welcome to Kavya's journey. Ari embroidery class 13 இன்னைக்கு பிக்சரில் பார்க்குற இந்த ஷேப்ஸில் தான் ப்ராக்டிஸ் கற்றுக்க போகிறோம். இதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டும் துளிப் நீடிலும் யூஸ் ஆகும். இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாகவே டைரெக்ஷன் மாறுற இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி டைரெக்ஷன் ப்ராக்டிஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த டைரெக்ஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். லைன் ஃபுல்லாகவே லைன் திரும்புகிற இடத்துல மட்டும் எந்த சைடால் லைன் திரும்ப போகுதோ அந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போடணும். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். ஸ்கொயரோட எட்ஜில் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் வர இடத்துல குட்டி லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை திருப்பணும். ஃபைனலாக குட்டி எண்ணட் போட்டு இந்த நாட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். இந்த 3 ஷேப்ஸில் தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே போட போகிறேன். அடுத்ததாக தாம்பூர் ஸ்டிச்சஸ்லேருந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். இந்த டிசைன் வரைஞ்சிட்டு ஃபுல்லாகவே லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான். அந்த ஷார்ப் வர இடத்துல மட்டும் மேலே போயிட்டு குட்டி லாக் போட்டு டைரெக்ஷன் திருப்பணும். கடைசியாக இதுலேயும் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். அடுத்ததாக ஹார்ட் ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஹார்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். செயின் போட்டுட்டு கடைசியாக எண்ணாட் போடுவோம். அவ்வளோதான். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஷார்ப்போட எட்ஜில் எப்படி நம்ம போடுறோமோ அதுதான் முக்கியமே. இந்த போட்டால் மட்டும்தான், அதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆரி ஒர்க் ப்ளவுஸை நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். ஃபினிஷிங் எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நல்லா இருக்கணும் அப்படின்னு கஸ்டமர் நினைப்பாங்க. அது நமக்கே அது தெரியணும். அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப இப்போவே பிகினர்ஸாக இருக்கிறப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்காக உங்களுக்கு எந்தெந்த ஷேப்ஸ்லாம் போட்டு பழகணுமோ, எவ்வளோ ஷேப் இருந்தாலும் அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் போட்டு கற்றுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 ஷேப்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஷேப்ஸ் இல்லாமல் வேறு எது வரைஞ்சி வேணாலும் ட்ரையாங்கிள் ஷேப், சர்க்கிள் ஷேப், இது மாதிரி நிறைய ஷேப்ஸில் நீங்கள் வரைஞ்சி கற்றுக்கலாம். கடைசியாக எண்ணாட் போட்டு முடிச்சிருவோம்.